வணக்கம். நான் உங்கள் மேக்ஸ் ராமச்சந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் நிம்மதியாக, அமைதியாக, சாந்தமாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக் பார்க்க போகிறோம். அந்த டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஏ. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியாக, பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல், கலவரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னா, நான் சொல்கிற இந்த ட்ரிபிள் ஏ கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாக, நிம்மதியாக இருக்கும். இந்த ட்ரிபிள் ஏல ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்செப்ட். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்டட். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்றுக்க மறுக்கும் போது தான் அந்த விஷயங்கள் பிரச்சனையாக மாறுது. நல்லா பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அது தொடர்ந்து துன்பங்களை கொடுக்கும். அதனால வாழ்க்கையில் வர்ற எல்லா விஷயங்களையும், அது நல்லதோ கெட்டதோ, துன்பமோ துயரமோ, தேவையோ தேவையில்லையோ, உங்களுக்கு தீங்கு விளைவிச்சதோ உங்களுக்கு நன்மை விளைவிச்சதோ, எதுனாலும் சரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம், அதை ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஏன் அக்செப்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்க இன்டர்னல் ஸ்டெமினா, உங்களோட தாட்பட் என்ன இருக்கோ, அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க அளவுக்கு மீறின விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் நடக்காது. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சரியா இல்லைங்களா? ஒரு அம்பானிக்கு நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அம்பானிக்கு நடக்காது. ஏன்னா உங்களோட லிமிடேஷன் வேற, அவரோட லிமிடேஷன் வேற. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன தாட் பேட்டர்ன் இருக்கு, உங்களோட இன்டர்னல் ஸ்டெமினா என்ன, உங்களோட எபிலிட்டி என்ன, உங்களால் எதை பேலன்ஸ் பண்ண முடியும், அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரி சார், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு எப்படி சார் நான் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. செகண்ட் இயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ரிஷியேட்டு. உங்களை நீங்கள் பாராட்டுங்க. அந்த விஷயம் உங்களால் நடந்தது, நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பாராட்டுங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க. ஒருவேளை அது மூணாவது மனுஷன் இல்லை வேற யாரோ ஒருத்தர் மூலமா, வேற ஏதோ செயல் மூலமா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சது, உங்களுக்கு நல்லது செஞ்சதுன்னா அவங்கள உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருந்து ஒரு இன்டர்னல் இன்டு கிரியேட் ஆகும். அன்னைக்கு அந்த விஷயம் நடந்தது இல்லையா, அன்னைக்கு நீ தானே பண்ண, இன்னைக்கு உன்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் இனிஷியேட், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். ஒருவேளை நம்மளால முடியாத விஷயம் ஆனால் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும், நீங்கள் அடுத்தவனை பாராட்டினீங்க பார்த்தீங்களா, ஓ அவன் இருக்கிறான், அந்த விஷயம் இருக்கு, அதை வச்சு இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதனால எந்த நல்லது நடந்தாலும் சரி, எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எந்த பாராட்டு நடந்தாலும் செகண்ட் டே அப்ரிஷியேட் பண்ணுங்க. சரி சார், நீங்க சொன்னீங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடந்தா ஓகே, ஆனால் எனக்கு கஷ்டமாக நடக்குது, எனக்கு துன்பமாக நடக்குது, எனக்கு தோல்வியாக கிடைக்குது, நான் கஷ்டப்பட்டே இருக்கிறேனே, என்னை யாராவது கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் மூணாவது ஏ. தேர்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்பாலஜிஸ். மன்னித்தல். இது முக்கியமான ஏ. சரிங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தோல்வி, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு நஷ்டம், உங்களுக்கு ஒரு இழப்பு, ஏதோ ஒன்று வந்துருச்சா, அது உங்களால் நடந்ததா, நீங்க செஞ்ச தப்புனால் நடந்ததா, யூ ஹேவ் டு அப்பாலஜைஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களை ப்ரீகாஷன் அலர்ட் பண்ணும் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க உங்களை அப்பாலஜைஸ் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த விஷயம் தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீகாஷன் கிடைக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த தப்பை பண்ணிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை முழுக்க பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒருவேளை அந்த தப்பு, அந்த தோல்வி, அந்த கஷ்டம், அந்த துன்பம் அடுத்தவங்க யார் மூலமா வந்துச்சு, இல்லை வேற ஏதாவது செய்ய மூலமா தானே, அவங்களையும் அப்பாலஜைஸ் பண்ணுங்க, அவங்களையும் மன்னிச்சு விட்டுடுங்க, அதோட மறந்துடுங்க. அதை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது, அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, அன்னைக்கே ஒரு நஷ்டம் வந்தது, அது அவனால தான் வந்தது, இந்த செயல் தான் வந்தது, அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், இல்லை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீகாஷன் இருந்துச்சு மறுபடியும் நம்ம மனசுல இருந்து கிரியேட் ஆகும். அதனால வாழ்க்கையில நீங்க சுமூகமாக கொண்டு போகணும், அமைதியாக கொண்டு போகணும், சச்சரவு இல்லாமல் போகணும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னா நான் சொன்ன இந்த ட்ரிபிள் ஏ ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் எந்தவித குழப்பமும் இல்லாமல், எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் கடந்து போகும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்செப்ட். அக்செப்ட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப், அக்செப்ட் எவ்ரி அக்கரன்ஸ் இன் யுவர் லைஃப், அக்செப்ட் எவ்ரி பர்சன் இன் யுவர் லைஃப். ரெண்டாவது இயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்பாலஜிஸ். நல்ல விஷயங்களை, லாபங்களை, சந்தோஷங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களை சார்ந்தவங்களாலும் சரி. மூணாவது ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் முக்கியமான ஏ அப்பாலஜைஸ்.
உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தினா, உங்களை துன்பப்படுத்தின, உங்களுக்கு தோல்வி கொடுத்த, நஷ்டமாக்கின ஏதாவது விஷயங்கள் உங்களால் நடந்தால் யூ டு அப்பாலஜைஸ் யுவர் செல்ஃப். ஒருவேளை மற்றவங்களால் நடந்தால் யூ டு அப்பாலஜைஸ் தெம். ஸோ இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் எந்தவித கலவரம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். உங்கள் வாழ்க்கையில் வர குடும்ப பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், இதுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு வேணும், நல்ல ஒரு அட்வைஸ் வேணும்னா நம்மளோட மேக்ஸ்மைன்ஸ் டிபிஆர் பயிற்சிகளை கலந்துக்குங்க. நம்மளோட மேக்ஸ்மைன்ஸ் டிபிஆர் பயிற்சிகள், அதாவது தாட் ப்ராசஸ் ரெஃபரன்சிங், எண்ணங்கள் மறுசீராக்க பயிற்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிபிஆர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். டிபிஆர் பயிற்சிகளை கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நேரில் வரணும் அவசியம் இல்லை. இது ஆன்லைனில் நடக்கிற பயிற்சி. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.